மக்கள் வச்ச கோரிக்கை என்னன்னா அமைச்சர்கள் வரணும், மாவட்ட ஆட்சியர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆனா தற்போது இந்த போராட்டம் முடிகிற வரைய யாருமே வரல. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க அமைதியா இருந்தா பத்திரிகை இங்க பாருங்க, கொஞ்சம் கேளுங்க தம்பி, கேளுங்க இருங்க, நான் கேளுங்க இருப்பா. ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா, ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் வரணும். ஏற்கனவே இந்த இடத்தை இந்த இடத்தை பட்டா பிரிச்சு வித்தது யாரு? இந்த கட்சிக்காரர்கள், கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே. தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், இவங்க தானே. அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்புன்னு இடினா 40 வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாரு, புதிதாக யாரும் ஆக்கிரமிக்காம தடுங்க. இதுதான் இருக்க முடியுமே ஒழிய, ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி MMDA காலனின்னு ஒண்ணு இருக்குது, குடியிருப்புகள், அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க. திருச்சி விண்ணூர்தி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட், அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டிருக்கு. இந்த மக்களை 4000 வீடு, இந்த வீட்டை இந்த 2500 வீட்டுக்கு மேல இந்த வீட்டை இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டிகளை கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள்? 21 நாள்ல நீங்க காலி பண்ணலைன்னா வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதெல்லாம் இது நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம், இது கொடுங்கோன்மை. இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க, புதிதாக யாரும் ஏரி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க. அதைதான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமா இங்க 40-50 வருஷமா வாழ்கிற மக்களை, அடித்தட்டு உழைக்கும் மக்களை, அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிற முறை இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க. எல்லா இடங்கள்லையும் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைன்னா 2000 ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாண்குடி மக்களை வெளியேற்றுறீங்க. விண்ணூர்தி நிலையம் கட்டுறோம், நீங்க ரோடு போடுறோம், 8 வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எல்லாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும். நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுதணுங்குது. அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதுத்தானே நீங்க போராடுறீங்க? நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேக்குதா? காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது, கேட்கிறாங்களா? இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது, நாங்க இடிக்க விட போறது இல்லை. அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம். இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான். இடிக்க கூடாது. இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க, இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னவே வேறு, பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்ன திமுக அதிமுக ஆட்சி தானே, இந்த தலைவர்கள் தானே. அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? யாரு பொறுப்பேற்கிறது? இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க MLAக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா? அப்ப ஏரின்னு தெரியாதா? இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு? இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் உரிமை, ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா? இந்த ரோட போட்டவன் யாரு? ரோட போடும்போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு, இதுக்கு எதுக்கு ரோடுன்னு ஏன் கேட்கல? வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம்? இன்னைக்கு திடீர்னு வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடினா என்ன அர்த்தம்? சரி, இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க போறியாத என்ன வாக்க போற? சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க. ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளா சுத்துற காலம் வரும். இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சியின் கீழ விழுந்திருக்கு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும். உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். சும்மா தேவையில்லாம இதை இடிக்கிறது. எத்தனை இடத்துல நீங்க இடிச்சீங்க? ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி, கண்ணகினர், கல்லுக்குட்டைக்கு வெட்டி விட்ட எத்தனை வீடு?
ஒரே கேள்விதான், ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தானே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஒன்னு திமுக இருந்துச்சு, இல்ல அதிமுக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாம என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்களா? முதல்ல இந்த செயலை கைவிடணும். ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏத்தி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலாம். கொடுமை. தைரியமா இருங்க, அழாதீங்க. நீங்க அழுது கத்துறதுனால அவன் இடிக்காம இருக்க போறது இல்ல. ஒற்றுமையை மட்டும் இருங்க, பாத்துக்கலாம்.